பிலிப்பி 4 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிற இந்த வேத பகுதிகளை குறித்து நம்ம இப்போ ஜெபிப்போம். பிலிப்பி 4 அதிகாரம் 1 7 வசனங்கள் வரைக்கும் இதுக்கு நம்ம தியானிக்க போகிறோம். கண்களை ஜெபிப்போம். அன்பின் பொருள தகப்பனை ஆசீர்வதிப்பதான இந்த கால வேளையில ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிற இந்த வேத பகுதியின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய இடைபடும்படியாக சத்தியத்தை மேலும் சத்தியம் முடிதாக வசனத்தின்படி இந்த கால வேளையில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஆண்டவரே நம்முடைய வேதத்தில் இருக்கிற மகத்துவம் வெளிப்படுத்தும்படியாக நம்முடைய மன்னாவை நாங்கள் திருப்தியாக்கும்படியாக ஆண்டவரே எங்களோடு பேச வேண்டிய ஆண்டவரே நம்முடைய சத்திய வசனங்களோடு கர்த்தாவை வெளிப்படுத்தி எங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற மன்னாவை அந்த நாளுக்கூடத்தை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். மனுஷன் 54 மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்ந்த பொறுப்பு மாற்றம் படிப்பான வசனத்தின்படி நம்முடைய வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும், எங்களோட இடைபடும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது பிலிப்பியர் நிருபத்துல 4 அதிகாரத்துல 1-7 வசனங்கள் முதல் வசனத்துல பவுல் சொல்லுகிறார், ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இப்போ இங்க பார்க்கும்பொழுது என்ன சொல்றாருன்னா, நமக்கு பவுல் சொல்லுகிற ஒரு அட்வைஸ் பிலிப்பி சபைக்கு எழுதும் பொழுது, எனக்கு பிரியம் வாஞ்சியமான சகோதரரே, எனக்கு சந்தோஷம் கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, ஒரு 3 விதத்துல அவர்களை குறித்து அவர் என்ன பண்ண சந்தோஷப்பட்டு வாழ்த்துறார். இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். அப்போ அவங்க பவுலுக்கு பிரியமானவர்களா இருந்திருக்கிறாங்க, சந்தோஷமானவர்களா இருந்திருக்கிறாங்க, பிரியமானவர்களாக மாத்திரமல்ல கிரீடமா இருந்திருக்கிறாங்க. அதாவது அந்த நாட்டுல பவுலுடைய பிரயாசங்கள் வெகு அதிகம். பவுல் பல இடங்கள்ல போய் பிரயாசப்பட்டு தடை திருச்சபைகளை ஸ்தாபித்து பல விதமான ஊழியங்களை பல பாடல் மத்தியில செய்யும் பொழுது அவருடைய ஆலோசனை ஏற்று கேட்டு நடந்து அந்த காரியங்களை கை கொண்டவர்களை பவுல் என்ன பண்ற இடத்துல மிகவும் வாழ்த்துக்கிறத பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்க சொல்லும்போது முதல்ல சொல்லுங்க, கர்த்தருக்குள் நிலைத்திருங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ கர்த்தருக்குள் நிலைத்திருத்தல், இயேசு கிறிஸ்து சொன்னார், என்ன நிலைத்திருங்கள், நான் உங்களில நிலைத்திருப்பேன், கொடியானது சிறு நிலைத்திராவிட்டார் அது கனிகளை கொடுக்க மாட்டது போல நீங்களும் என்ன நிலைத்திராவிட்டார் என்ன பண்ண மாட்டேங்க, கனிகளை கொடுக்க மாட்டீங்க. முதல் அட்வைஸ் நமக்கு இந்த இடத்துல பவுல் சொல்லும் பொழுது கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். நிலைத்திருத்தல் அபைட் இன் கிரைஸ்ட் என்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னா, கர்த்தரோடு கூட இணைந்து நாம் அவருக்கு பிரயோஜனமாய் வாழ்கிற வாழ்க்கையை நமக்கு குறிக்கிறது. முதலாவது இங்கே இந்த பிலிப்பி 4 அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனை என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருத்தல் அப்படின்னா அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை கை கொண்டு அந்த வார்த்தையின்படி நடக்கிறது தான் நமக்கு என்னது, கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உபாகம் 16 அதிகாரத்துல, உபாகம் 6 அதிகாரத்துல, உபாகமத்துல பல இடங்கள்ல ஆண்டு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நான் சொல்லுகிற இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி நீங்க என்ன பண்ணுங்க, நடங்கன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் ஆண்டு சொல்லியிருக்கிறார். உபாகம் 27 வாசிக்கும் போது 28 வாசிக்கும் போது அந்த நடக்கும்பொழுது நமக்கு 28 நமக்கு நடக்கிற ஆசீர்வாதங்கள் என்று சொல்வார். 27 அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது எதன் நிமித்தம் மனுஷ வாழ்க்கை சாபங்கள் வருகிறதுன்னு சொல்வார். 28 14 வசனத்துக்கு நேரம் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க சாபத்துக்கான ஒரு லிஸ்ட் நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த எல்லாமே எதன் அடிப்படையில் நம்மளை ஆண்டு ஆசீர்வதிக்கிறார்னா, கர்த்தருடைய வார்த்தையிலே நாம நிலைத்திருந்து நம்ம செயல்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன பண்றாரு, கொடுக்கறத பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது அப்போ நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற எல்லாவற்றையும் சிலுவையில இயேசு நம்முடைய சாபங்கள் ஆசீர்வாதம் மாத்திட்டார். சரியா? எல்லாமே நம்ம காண்டு செஞ்சிருக்கிறார். ஆனா இன்னைக்கு அநேக வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு காணப்படுகிற காரியம் என்னன்னா, அவங்களுக்குள்ள கனி இல்லாத வாழ்க்கை, 2வது கர்த்தருக்குள் நிலைத்திராத வாழ்க்கை. கனி இல்லாத வாழ்க்கைக்கு காரணம் என்ன, நிலைத்திராத வாழ்க்கை. அப்ப நிலைத்திருக்கணும். நிலைத்திருத்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு இடத்துல விசேஷோட போகும்போது ஒரு அத்தி மரத்தை பாக்குறாரு. அத்தி மரத்தை பார்த்த உடனே அதுல கனி இருக்குன்னு சொல்லி என்ன பண்றாரு, அவரோட கூட போய் அந்த மரத்தின் அடியில நின்று அவர் கீழே போய் அந்த மரத்தை போய் பார்க்கும்பொழுது, கிட்ட போய் பார்க்கும்போது அது என்னல கனிகள் இல்லை. சரி, இலைகள் நிறைய இருந்துச்சு, ஆனா என்னல கனி இல்லை. ஆண்டவர் பண்ணிட்டாரு, உடனே அந்த மரத்தை சபிச்சுட்டு போயிட்டார். மறுநாள் வரும்போது சிஷியெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, அந்த மரம் பட்டு போயிருந்தது. ஆண்டு சொல்றாரு, இனி ஒரு காலம் உங்க இடத்துல கனி உண்டாகாது இருக்கட்டும் சொல்லி ஆண்டு பண்றாரு, அந்த மரத்தை சபிக்கிறத பார்க்கிறோம். அப்ப ஆண்டு என்ன எதிர்பார்க்கிறாரு, இந்த நாட்கள்ல இதே பிள்ளைகளாகி நமக்கு ஜெபிச்சோம். இன்னைக்கு சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு ஆவிக்குரியவர்களா இருக்கு நமக்குள்ள அநேகங்கள்ல என்ன இல்லை, கனிகள் இல்லை, நிறைய இலைகள் உள்ளது போல நம்ம என்ன பண்றோம், ஆவிக்குரிய வளர்ச்சியை காமிக்கிறோம்.
சரிங்களா. அதுதான் அந்த மரத்தினுடைய அடையாளம். அந்த மரம் அந்த 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 அத்தி மரம் எப்படி இருந்ததுன்னா நல்ல இலைகளோடு கூட நன்றாக வளர்ந்திருந்தது. நல்ல அந்த மரத்தை பார்க்கும்பொழுது ஆண்டுக்கும் எதிர்பார்ப்பு இதுல கண்டிப்பா கனி இருக்கும்னு என்ன பண்றாரு, அது வந்து ஏமாற்றம் அடைகிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில இத்தனை வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில இத்தனை வருஷம் ஆவிக்குரிய விசுவாசி அப்படின்னு சொல்லி நம்ம பெரும் பாராட்டிக்கலாம். சரி, எத்தனை வருஷம் நான் சர்ச்சுக்கு போறேன், இத்தனை வேத பகுதியை நான் படிச்சிருக்கிறேன், இத்தனை அதிகாரம் நான் முடிச்சிருக்கிறேன், இத்தனை பைபிளை படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணம் நம்ம சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் நம்ம நிலைத்திருக்கிறோமான்றத கொடுத்தா நமக்கு கனி கொடுக்குற வாழ்க்கை. ஆண்டு நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, எத்தனை வருஷம் வளர்ந்து நல்லா செழித்திருக்கிறையோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன கொடுக்கணும், கனி கொடுக்கிற ஒரு ஜீவி இருக்கணும். அப்ப நிலைத்திராவிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, கனி கொடுக்க முடியாது. யோவான் 15 சொல்றாரு, நீங்கள் நிலைத்திருக்க நான் உள்ளே நிலைத்திருப்பேன், நிலைத்திராத கொடியதுவோ அதை என்ன பண்ண வெட்டுண்டு அக்கினியில போடப்படான்னு சொல்றாரு. சரியா? அப்போ நம்ம நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் தான் இப்போ எழுதும்பொழுது பிலிப்பியர் சொல்றாரு, பிரியமும் வாஞ்சியமான சகோதரரை, எனக்கு சந்தோஷம் கிரீடமானவர்களே பிரியமானவர்கள். என்ன அர்த்தம், இவருக்குள்ள என்ன இருக்குது, கனி உள்ள வாழ்க்கை இருக்குது, ஆக நிலைத்திருங்கன்னு சொல்லி சொல்றாரு. சரியா? நம்முடைய ரியாக்ஷன்ஸ் தான் நமக்குள்ள கனி இருக்குதா இல்லைன்னு வெளிப்படுத்தும். இப்போ பவுல் வந்து அவங்களை மனதார வாழ்த்துறதுக்கு காரணம் என்ன, வாஞ்சியமான சகோதரர் அப்படின்னா பவுல் அவங்களை எப்பவுமே பார்ப்பதற்கு அவருக்கு உள்ள ஒரு வாஞ்சை இருக்குது. சரியா? சிலருக்கு நம்ம பாருங்க, சிலர் நமக்கு எப்பவுமே பார்க்கணும்னு என்ன பண்ணுவோம், ஒரு விருப்பம் இருக்கும், சிலர் நம்ம பார்க்க விரும்ப மாட்டோம். சரிங்களா? ஏன் அப்படின்னா அவங்களுடைய சுபாவங்கள் அப்படியா இருக்கும். இவங்களை பார்க்கறது நம்ம பார்க்காம இருக்கிறதே நம்ம சமாதானத்தை காத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சிலர் நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமா அவங்க பார்க்க அவங்கள்ட்ட பேசணும் அவங்க விரும்புவோம். காரணம் என்ன, அவங்க நமக்கு திரும்பி ஆச்சரியமா இருப்பாங்க. எதை நிமித்தம்னா அவங்களுடைய நற்குணங்கள் நிமித்தம், சுபாவங்கள் நிமித்தம். சிலர் நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். ஏன் அப்படின்னா அவங்களுடைய சுபாவங்கள் நிமித்தம். அப்போ நம்முடைய வாஞ்சையும் பிரியமும் எப்படி உண்டாகுது, பவுல் சொல்றது போற அப்படின்னா நம்ம கொடுக்குற கனிகளால உண்டாகுது. அப்போ கனி உள்ள வாழ்க்கை ஆண்டு மட்டும் எதிர்பார்க்கறது என்ன தெரியுங்களா, சீஷர்ல பார்த்து சொன்னார், நீங்க மிகுந்த கனிகளை கொடுத்ததுனால எனக்கு என்ன பண்ணுவீங்க, சீஷரா இருப்பீங்க அப்படின்னு சொன்னார். மிகுந்த கனி கொடுக்கறதுனால பிதா மகிமைப்படுவார், எனக்கு என்ன பண்ணுவீங்க, சீஷரா இருப்பீங்க. அப்போ ஒரு மனுஷன் கனி கொடுக்கணும் அப்படின்னா ஆவிக்குரிய கனி நம்ம கொடுத்து நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம இங்க சொல்றாரு, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்கள்னா எனக்கு மகிமையெல்லாம் நீங்க தான் சொல்லி சொல்றாரு. உங்களால எனக்கு என்ன உண்டாகுது, மகிமை உண்டாகுது. பிரியமான இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும். எந்தபடி அப்படின்னா இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கையோடு கர்த்தருக்குள்ள நிலைத்திருங்கன்னு சொல்லி சொல்றதை பார்ப்போம். அப்போ இன்றைக்கு நம்ம கணத்திற்குள் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறது போல அவர் வார்த்தையில நிலைத்திருந்து வார்த்தையை கேட்க மாத்திரம் இல்லை, அதன்படி நம்ம செய்து வாழ்க்கையில நம்ம கர்த்தருடைய வார்த்தையில் நடக்கிற அந்த அனுபவம் நமக்குள்ள இருக்குன்னு சொன்னா நம்ம கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கலாம் நம்ம காணப்படும். இரண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க சொல்லி சொல்றார். ஏதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் நான் என்ன பண்றேன், புத்தி சொல்லுகிறேன். குறிப்பிட்ட சில பெயர் சொல்லி என்ன பண்றாரு அந்த இடத்துல, அவர்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். என்ன புத்தி சொல்றாரு, நான் கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்கேன். அப்போ கர்த்தருக்குள் நமக்குள்ள எப்படிப்பட்ட சிந்தை இருக்கணும் அப்படின்னா, திருச்சபையா இருக்க தேவ ஜனமா இருக்க நமக்குள்ள ஒரே சிந்தை நமக்கு இருக்கும். கர்த்தர் நிலைத்திருக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணணும், ஒரே சிந்தை இருக்கணும். பிலிப்பியர் 2 வாசிக்கும்போது நாங்கள் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. ரோமர் 6 வாசிக்கும் பொழுது மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தை ஜீவனும் சமாதானம். அப்போ நம்முடைய சிந்தையில நமக்குள்ள என்ன இருக்கணுமா, ஒரே சிந்தை, ஒரே ஆவியை உடையவர்களா நாம இருக்கணும். சரிங்களா? ஒரு மனிதன் ஆவியை உடையவங்களா இருக்கணும். சரி, நம்முடைய சிந்தையில எப்பொழுதுமே ஒரே காரியத்தை குறித்து நம்ம என்ன பண்ணணும், சிந்திக்க வேண்டும். இந்த நாள்ல திருச்சபைக்குள்ள இருக்கிற சூழ்நிலை நம்ம எல்லாமே தேவனுடைய வருகையை குறித்து சிந்திப்பா இருக்கணும், வருஷத்தை குறித்து சிந்திப்பா இருக்கணும். அவனுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்வது இல்லாம மிகுந்த ஜாக்கிரதைகளா இருக்கணும். சரிங்களா? வேற சிந்தை நமக்கு வரக்கூடாது, வேற காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. பிசாசு இன்னைக்கு நம்முடைய சிந்தையில தான் என்ன பண்ணுவோம், பலவிதமான கலைகளை என்ன பண்ணுவோம், விதைப்பான். பொறாமையான எண்ணங்களை விதைப்பான், மற்றவங்களுக்கு தவறான எண்ணங்களை விதைப்பான், நம்ம குறித்து பெருமையை கொண்டு நம்ம சிந்தையை ரொம்ப ஜாக்கிரதையா காத்துக்கொள்ளணும். சரிங்களா? இந்த சிந்தையில பெருமை வந்துச்சுன்னா பிசாசு எங்க விழுந்து போனான் தெரியுங்களா? ஏசாயா 14 வாசிக்கும் பொழுது அந்த 14 பார்க்கிறோம், அவனுடைய வீழ்ச்சியை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அவன் படைக்கப்பட்ட கேரு, ஒரு அருமையான தேவனால் படைக்கப்பட்ட பிரதான ஒரு தூதனா இருந்தான். அவனுடைய வீழ்ச்சி நமக்கு தெரியும். ஆண்டவர் வந்து அவனை ரொம்ப அழகா உண்டாக்கி வச்சிருந்தாரு. அவனுக்குள்ள நிறைய தாளந்துகள் இருந்தது. அவன் பெஸ்ட் ஒரு பெர்ஃபார்மரா இருந்தாரு. ஆண்டவர் ஆராதிக்கிற காரியங்கள்ல, அவன் அந்த பரலோகத்தை துதிக்கிற காரியங்கள்ல ஆண்டு அவனுக்கு
நல்ல அழகு கொடுத்திருந்தாரு, திறமையில கொடுத்திருந்தாரு, நல்ல விதமான ஆராய்ச்சிக்கூடிய சாக்கியத்தை கொடுத்து பிரதான தூதனை வச்சிருந்தாரு. அவனுக்குள்ள என்ன வந்துச்சு தெரியுமா? அவனுக்குள்ள சிந்தையில பிரச்சனை வந்துச்சு. என்ன வந்துச்சு? அவன் நான் என்ன யோசிச்சான்? அவன் வானத்துக்கு ஏறுவேன், வானத்துக்கு மேலாக என் சிங்காசனத்தை வைப்பேன், தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேல சிங்காசனத்தை வைப்பேன், அதாவது கர்த்தருக்கு மேல தான் நான் உயர்த்துவேன் அப்படின்ற மாதிரி. எனக்கு என்ன குறை இருக்கு, எனக்கு எல்லாமே இருக்குதே அப்படின்ற மாதிரி அவருடைய ஆராதனையை தனக்கு எடுக்கும்படியா நினைச்சு அவன் என்ன பண்ணான்? அவன் சிந்தித்த மாத்திரத்து எண்ணத்துல வந்த உடனே ஆண்டவர் என்ன பண்ற? அவனை உடனே தள்ளினார் சொல்லி பார்க்கணும். உடனே தள்ளினார். சரி, அவனுக்கு இறக்கமே காட்டல, உடனே தள்ளினாரு. அவன் அழகான அந்த பிரதான தூதன் அகோரமான பிசாச மாறி அவனோட கூட 3 பங்கு தூதர்கள் என்ன பண்ணாங்க? பூமியில வந்து விழுந்து வானம் தண்ணிக்கு என்ன பண்றாங்க? ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு நித்திய அக்கினி நரகம் அவங்களுக்கு பாதம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப சிந்தையில நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்கணும், ஆவியின் சிந்தை நமக்குள்ள இருக்கணும். பிசாசின் சிந்தை, மாம்ச சிந்தை வந்துடக்கூடாது. நமக்குள்ள பொறாம வந்துடக்கூடாது. அடுத்தவனை பார்த்து பொறாம நமக்குள்ள வந்துச்சுன்னா முடிஞ்சு நமக்கு அது சரியா? அடுத்தவனை குறித்த நம்மளை குறித்த பெருமை வந்தாலும் நமக்கு அது முடிஞ்சு. பொறாம வந்த காயின் ஆபேலை கொலை பண்ணலாம். பெருமை வந்த லூசிஃபர் தள்ளப்பட்டு சாத்தானா போனோம். அந்த சபிக்கப்பட்டு போனான் காயின். ஏன்னா தன் சகோதரனுடைய காணிக்கை அவன் ஏற்றுக்கிட்ட 2 ஏற்றுக்கலையே அப்படின்னு எண்ணம் வந்துருச்சு அவனுக்குள்ள. சரியா? இன்னைக்கு அவன் மற்றவங்களுடைய காரியங்களை பார்த்து நம்ம புறப்படக்கூடாது. நம்ம விட ஒருத்தர் கர்த்தருக்கு நல்லா பயன்படுத்துறா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவன் சகோதரனுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், இன்னும் பயன்படுத்துங்க, என்னையும் பயன்படுத்துங்க. அவனை பயன்படுத்துறீங்களா? அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி நம்ம என்ன பண்ண? தேவனிடத்துல போய் அந்த காரியங்களை தெரிந்து கொள்ளணும். அவருக்கு இருக்கிற தாழ்மையை குறித்து அவனுக்கு பயன்படுத்தலாம். சில காரியங்கள் இருக்கு, அவருடைய ஜெப வாழ்க்கை இருக்கு, அதாவது சில காரியங்கள் இருக்கு ஒரு மனுஷன் வந்து பயன்படுத்துவதற்கு. அதை விட்டுட்டு அவரை பயன்படுத்துற, என்ன பயன்படுத்துற அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறித்த பொறாம வந்தாலே அந்த சிந்தை நம்மளுடைய வாழ்க்கையை பாழாக்கி விடும். அதே போல பெருமை வந்தாலும் அந்த சிந்தை நம்மளை பாழாக்கி விடும். நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? செயலை நம்ம காட்ட மாட்டோம். அன்னைக்குள்ள நம்முடைய சிந்தையில இவைகளை பிசாசு கொண்டு வருவோம். மற்றவங்களை குறித்து எப்பவுமே நம்ம என்ன பண்ண? மற்றவங்களை கம்பேர் பண்ணி பார்ப்போம். நம்மளோட மற்றவங்களை கம்பேர் பண்ணி நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்குன்னா இயேசு நோக்கி பார்ப்போம். அவர் எப்படி தாழ்த்தினார். அதனால தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்றது, அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்ன பண்ணாராம்? தம்மை வெறுத்து அவர் என்ன பண்ணாரு? அடிமையின் ரூபம் எடுத்தார் சொல்லி பார்க்கிறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, பரலோகத்தின் தேவன் பரலோகத்திலிருந்து தன்னை தாழ்த்தி பூமிக்கு வந்தார். பிசாசு பரலோகத்திலிருந்து வானத்துக்கு சிங்காசனத்தை அவருக்கு மேல உயர்த்தன் பிசாசு எண்ணினான். ஆனா ஆண்டவர் என்ன எப்படி இருக்கு பாருங்க. ஆண்டவர் நமக்காக எதை விட்டு இறங்கி வர்றாரு? பரலோகத்தை விட்டு இறங்கி பூமிக்கு வந்து அந்த பரலோகத்துல அவருக்கு இருக்கிற ஆராதனை என்ன, பரலோகத்தில் இருக்கிற மேன்மை என்ன, பரலோகத்தில் இருக்கிற அவருக்கு இருக்கிற அந்த புகழ்ச்சி என்ன, அந்த மகிமை என்ன, எல்லாவற்றையும் ஆண்டவர் வெறுத்து கீழே வந்து வசனம் சொல்லி தம்மை வெறுத்து மனுஷ சாயலானார். சரி, அடிமையின் ரூபம் எடுத்தார். எவ்வளவு தன்னை தாழ்த்த முடியுமான தாழ்த்தி மனுஷன் காலையும் கழுவிட்டு போயிட்டார். சரி, அதுக்காக ஜீவனை கொடுத்துட்டு போயிட்டார். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியும்? நம்மளுடைய அந்த ஸ்டேட்டஸை விட்டு கீழே இறங்கிடக்கூடாது. இறங்கிட்டா நமக்கு அவ்வளவுதான். நம்ம வந்து ரொம்ப ஆழ்ந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு இது வந்துடும். ஐயோ, என்ன வந்து இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன வந்து இப்படி இறங்கிட்டாங்களே, என்ன வந்து இப்படி குறை சொல்லிட்டாங்களே. இப்ப என்னன்னா நமக்குள்ள இன்னும் எந்த சிந்தை வரல? கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே வரவில்லை, ஆவின் சிந்தை வரல. இப்போ ஆவின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை. அதனால்தான் 2 பேரை இங்க சொல்றாருங்க. அந்த இடத்துல பாருங்க, பிலிப்பு நிருபத்தை எழுதும்போது அங்க பேர்ல குறிப்பிட்டு எழுதுறாரு. அந்த பேரை சொல்றாரு. அவர் வெக்கப்படவே இல்லை, அவங்களுக்கு அது சொல்றதுக்கு வெக்கப்படவே இல்லை. இன்னைக்கு நம்ம யாருக்கும் ஒரு பேரை சொல்லிட்டோம்னா என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாருவாங்க, சரிங்களா? ஆனா பவுல் பிலிப்பு நிருபத்துல அந்த பேரை குறிப்பிடுறாரு. இன்னை வரைக்கும் அந்த பேரை வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க எயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன் அப்படின்னு அர்த்தம். அவங்க வேற சிந்தையா இருந்திருக்கிறாங்க. உள்ள அவங்களுக்குள்ள பெருமையின் சிந்தை இருந்திருக்கலாம், அவங்களுக்குள்ள பொறாமை சிந்தை இருந்திருக்கலாம், அல்லது அவங்களுக்குள்ள வேறு விதமான எண்ணங்கள் இருந்திருக்கலாம். மற்றவங்களை கம்பேர் பண்ணி தங்களை வித்தியாசமா அவங்க பார்த்து இருந்திருக்கலாம். பர்டிகுலரா எழுதுறாரு பிலிப்பியர் நிருபத்துல, நீங்க 2 பேரும் அவங்க சிந்தை என்ன பண்ணுங்க? கிறிஸ்துவின் சிந்தைக்கு நேரம் உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். அப்போ நமக்கு முதல்ல கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்கிறது எப்படின்னா, அவருடைய வார்த்தையை நாம வாசித்து வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின் நடப்பதில் கற்றுக்கு நாம நிலைத்திருக்க முடியும். 2வது ஒரே சிந்தைனா அது கிறிஸ்துவின் சிந்தை, அது ஆவின் சிந்தை. ஏன்னா மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தை ஜீவனும் சமாதானம். மாம்ச சிந்தைக்குள்ள நல்லா இருக்கும்னா மாம்ச சிந்தைக்குள்ள பொறாமை இருக்கும், கோபம் இருக்கும், கசப்பு இருக்கும், பகைகள் இருக்கும், விரோதங்கள் இருக்கும், பெருமை இருக்கும், சரியா, இச்சையான எண்ணங்கள் இருக்கும், பொறாமை, இதெல்லாம் மாம்ச சிந்தை. இவைகளை நம்ம விட்டு அகற்றி ஒரே சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்கணும். அந்த கிறிஸ்துவின் சிந்தை தான் நமக்கு எதை கொண்டு வருதுங்களா? ஜீவனும்
சமாதானத்தை கொண்டு வரும். இப்போ பிசாசு என்ன பண்ணான், தன்னை இயேசுவோடு கூட ஒப்பிட்டு பார்த்து அவர் பிதாவுக்கு மேல அதை பரலோகத்தில் தன்னை ஒப்பிட்டு பார்த்து அதுக்கு மேல உயர்த்தன்னு சொல்லி என்ன பண்ணான், அவனுக்குள்ள பெருமை கடன் கொடுத்தான். ஆயனுக்குள்ள வந்து சிந்தனை தெரியுமா, தன் சகோதரோட ஒப்பிட்டு பார்த்து அவனான்ற அங்கீகரிச்சார். அவன் காணிக்கை அவன் பலி ஏற்றுக்கொண்டாரு. என்ன ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லி என்ன பண்ணான், அவன் தேவனிடத்துல தன்னுடைய குறைய ஆராய்ந்து பார்க்காம தன் சகோதரனாகிய ஆபேல அவன் என்ன பண்ணான், கொலை பண்ணி போட்டான். 2 பேரும் சபிக்கப்பட்டு போறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே நமக்கு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கை நிரந்தரமா நம்ம சுதந்திரத்தை கொண்டு சொன்னா நமக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை ஆவின் சிந்தை இல்லாம கிறிஸ்து எப்படி தன்னை இறங்கி வந்து தாழ்த்தி நமக்காக நம்ம போல ஒருவரை மாறினாரோ, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய ஸ்தானங்கள்லாம் பார்க்காம நம்ம எல்லா விஷயங்களும் தாழ்த்தி இறங்கி நம்ம கர்த்தருக்கு வந்து காரியங்களை செய்யும் பொழுது நம்ம தேவன் ஆசீர்வதிக்கிறாங்க. 3வது சொல்றாரு, அன்றியும் என் உத்தம கூட்டாளியை அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளமந்தோடும் மற்ற என் உடன் விளையாட்டோடும் சுவிசேஷ ஊழியத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர் நாமங்கள் ஜீவ புஸ்தகம் எழுதியிருக்கு. 3வது ஜீவ புஸ்தகத்துல அவங்க பெயர் எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அழகா சிலரை குறிப்பிடுறார். என்னோடு கூட உடன் என்னோடு கூட உடன் வேலையாட்களோடு கூட சுவிசேஷ ஊழியத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். 3வது செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவ ராஜ்யத்துக்காக பிரயாசப்படும். சரியா, ரட்சிக்கப்பட்டுட்டோம், சரி ரட்சிக்கப்பட்டு என் பெயர் ஜீவபுஸ்தகம் எழுதப்பட்டிருக்குது, நல்லது. ஆனா இங்க பவுல் எதை குறிப்பிட்டு சொல்றாருன்னா, அவங்க பெயர் ஜீவபுஸ்தகம் இருக்கிறதுன்றதுக்கு ஒரு அத்தாட்சி என்ன அப்படின்னா, அவர் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, பவுலுடைய ஊழியத்துல சுவிசேஷ ஊழியத்துல பவுலோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். இன்னைக்கு நம்ம தேவ ராஜ்யத்தின் ஊழியத்துல நம்ம என்ன பண்ணணும், தேவன் நம்ம கொடுத்திருக்கிற ஊழியர்களோடு கூட இணைந்து நாம பிரயாசப்படணும். சரிங்களா, இன்னைக்கு நிறைய பேர் விரும்புறாங்க அப்படின்னா தனியா ஊழியம் செய்யணும், கொஞ்சம் கிருபை, கொஞ்சம் வரங்கள், கொஞ்சம் வெளிப்பாடு, கொஞ்சம் வேத அறிவு வந்த உடனே தனியா செயல்படணும். சரி, எனக்கு ஒரு அழைப்பை கொடுத்துட்டாரு, எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்துட்டாரு, சரி ஆகும், நான் என்ன பண்ணுவேன், நான் தனியா போய் ஊழியம் செய்வேன். அப்படி செய்ய போகிற ஆட்கள் அநேகம் பேர் இடறி போறதை பார்க்கிறோம், அவங்க ஊழியம் செய்யாமல் நின்று போகிறத பார்க்கிறோம், கடைசியில் அவங்க வாழ்க்கையில் பெரிய பொருட்களை பார்க்கிறோம். அப்போ இங்க பவுல் யாரை குறிப்பிடுறாருன்னா, உத்தம கூட்டாளின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, தன்னோடு கூட இணைந்து வேலை செய்யறதை குறித்து அங்க அவர் சந்தோஷப்பட்டு என்ன பண்றாரு, ஆமா அங்க சில பேர்களும் குறிப்பிடுறாரு. உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர் என்ன பண்ணாங்க, என்னுடன் வேலையாட்களோடும் கூட, சரியா, சுவிசேஷ ஊழியத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டாரு. இப்போ பவுல் அனுப்பின வேலையாட்களோடு கூட இவர் என்ன பண்றாங்க, இணைந்து வேலை செய்யறாங்க, பவுலோடும் கூட இணைந்து வேலை செய்கிறார்கள். சரி, அப்போ நாம் என்ன பண்ணுவோம், சுவிசேஷ ஊழியத்திற்காக நாம் மற்றவர்கள் கூட இணைந்து தேவராஜ்யத்துக்காக பிரயாசப்படுகிற அந்த இறுதியை நமக்கு இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அவர் சொல்ற அவர் நாமங்கள் ஜீவ புஸ்தகத்துல இருக்கிறது என்கிறத ஒரு பெரிய நிச்சயத்தை பவுல் இங்கே கொண்டு வரதை பார்க்கிறோம். ஆகவே 3வது காரியம், நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்துல இருப்பதற்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்மோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற தேவ ஊழியர்களோடு கூட மகிழ்ச்சியோடு கூட சுவிசேஷ ஊழியத்துல பிரயாசப்படும். சரிங்களா, எதை கொடுத்தாலும் அதை மனப்பூர்வமா உற்சாகமா கர்த்தருக்கு என்று நம்ம செய்யும் பொழுது நம்முடைய பேர்ல தேவன் என்ன பண்றாரு, ஜீவ புஸ்தகத்திலே எழுதுகிறவரா இருக்கிறார். 4வது வசனம் 5வது வசனம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நம்ம என்ன பண்ணணுமா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கனாம நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களுடைய கண் சொல்லி அங்க யாரு நெகேமியா சொல்றாரு, எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. தேவ பிரசாதத்துல இருக்கும்போது நமக்கு பெரிய சந்தோஷம் உண்டா இருக்கும், தேவனுடைய சமூகத்துல இருக்கும்போது பெரிய சந்தோஷம் உண்டா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில பல விதமான போராட்டங்கள் இருக்கலாம். அவருடைய வாழ்க்கையில அவர் சொல்ல, நான் மிகவும் நெருக்கப்படுகிறேன் இல்லையா, எப்போ நெருக்கப்பட்டு நாங்க என்ன பண்றதில்ல, ஒடுங்கி போகுதுன்னு சொல்லி பவுல் தான் இந்த இடத்துல என்ன எழுதுறாரு, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷம் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ பரிசுத்தாவில உண்டாகிற சந்தோஷம் தேவ பிள்ளைக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். உலகம் அநேக காரணங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கி திகைச்சு இருக்கலாம். நமக்குள்ள யார் இருக்கிறா, நமக்குள்ள எப்படி நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்போ சூழ்நிலைகள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மை மாற்றி விடக்கூடாது. நம்ம பாருங்க, ஒரு நாளைக்கு நல்ல சந்தோஷமா இருப்போம், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சோகமா இருப்போம், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம எதை பார்க்கிறோம்னா, உலகத்தை பார்க்கிறோம், சுற்றி ஜனங்களை பார்க்கிறோம், நம்ம சூழ்நிலையை பார்க்கிறோம், தோர்ந்து போய் விடுக்கிறோம். ஆனா எப்பொழுதும் நாம நம்முடைய கண்கள் பரலோகத்தை நோக்கி இருக்கும் பொழுது, அல்லது நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது, நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தை நம்மால் உணர முடியும். பரிசுத்தாக உண்டாகிற சந்தோஷம் நமக்குள்ள எப்பொழுதுமே நிறைவா இருக்கும். ஆகவே அந்த சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுங்க. சந்தோஷத்தை நிறைவு எங்க தெரியுமா இருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கு. ஒரு மனுஷன் பரிசுத்த அவன் நிறைஞ்சிருந்தா அவனுக்குள்ள அவன் எப்பவுமே எப்படி பார்த்து பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள ஒரு அளவிட முடியாத
ஒரு சந்தோஷம் இருக்கும். உலகத்தின் காரியங்களோ சூழ்நிலையோ பிரச்சனை என்ன பண்ண முடியாது, அவனை மேற்கொள்ள முடியாது. ஆகவே ஆயத்திருச்சபையில பார்க்கிறோம், பரிசுத்தவான்கள் பல குறைகளும் அதில் இருந்தாலும் அவங்க நிறைவாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு தெருவு பெற்றிருந்தான். அவருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், பவுல் நிறைய காரணம் எழுதுறாரு. ரோமர் நிருபத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கும் பொழுது அவருடைய பிரச்சனைகளை அவருடைய கூட்டம்லாம் எழுதுறாரு. ஆனா எழுதினாலும் அவங்க பவுல் என்ன சொல்றாரு, நான் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறேன், சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி திடப்படுத்தார். 5வது வசனம், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சுயமா இருக்கிறார். சாந்த குணம் ரொம்ப முக்கியம், சரியா? நம்ம அநேக வேலை நம்ம கோபத்தை வெளிப்படுத்தலாம் இருக்கிறோம். ஆனா ஆட்டோமேட்டிக் எதிர்பார்க்கிற குணம் தெரியுங்களா, சாந்த குணம். அதனால இயேசு கிறிஸ்து மத்தேயு 11 28 20 வாசிக்கும் போது அவங்க சொல்றாரு, வருத்தப்பட்ட பாரசம் இடத்திற்கு வாரும், நான் உங்களுக்கு இடைப்பார்தல் தருவேன்னு சொல்றது மாத்திரமல்ல, நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன்னு வந்து என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ சாந்த குணத்தை நம்ம எங்க கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, ஆண்டு இடத்துல வந்து கற்றுக்கொள்ளணும். என்னிடத்துல வாருங்கள், நான் எப்படி இருக்கிற சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கு, என்னிடத்துல வந்து என்ன பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்க ஆண்டு சொல்றதை பார்க்கிறோம். இப்போ ஆண்டோட வந்து கற்றுக்கொள்வதற்கு நம்ம ஆயத்தமா இருந்தா ஆண்டு தம்முடைய சாந்த குணத்தை நமக்கு என்ன பண்ணுவாரு, தருகிறவராக. சாந்த குணம் என்பது ஆவின் கனிகளே ஒன்று. ஆவின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம் சொல்லி பார்க்கலாம். ஆவின் கனியில ஒன்றது எனது சாந்த குணம். கடைசியாக 6-7 வாசிக்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்போ இன்னைக்கு சூழ்நிலையை பார்த்து உலகத்தை பார்த்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்க பவுல் சொல்றது போல நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒன்றுக்கும் கவலைப்பட. இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார், நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க. கவலைப்படுறது ஒரு மனுஷன் சரீரத்துல எதை கூட்ட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படாமல். மத்திய 6 அதிகாரத்தாண்டு எழுதுறாரு. மத்திய 6 அதிகாரத்தாண்டு சொல்லும்போது சொல்றாரு, நீங்க என்ன பண்ண, கவலைப்படாதீங்க. மத்திய 6:33 சொல்லப்பட்டிருந்தது, அதோட நீதியும் உள்ளவங்களுக்கு கூட கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. அப்போ நாம கவலைப்படாம என்ன பண்ணணுமா, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை செலுத்திருக்க கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் என்ன பண்ணுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ நம்முடைய எல்லா நீட்ஸ், நம்முடைய தேவைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் யாருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா, முதலாவது தேவனுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். அப்படின்னு அர்த்தம், ஜெபத்துல விண்ணப்பத்தினாலும் சோத்திரத்தினாலும் அதை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகள் உண்டு, நமக்கு பிரச்சனைகள் உண்டு, குறைவுகள் உண்டு, கவலைப்பட வேண்டாம். ஆனா என்ன பண்ணணும், அதை தேவனுக்கு நம்ம ஜெபத்துல தெரியப்படுத்தும் பொழுது சொல்றாரு, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்ன பண்ணுமா, உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேல தேவ சமாதானம், அதாவது புரிந்து கொள்ள முடியாத இருக்கிற சூழ்நிலையிலும் ஒரு சமாதானத்தை தேவன் நமக்கு என்ன பண்ணுவாரு, தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தின் சூழ்நிலை புரிந்து கொள்ள முடியாதா இருக்கும், சரியா? ஆகவேதான் உலகத்துல இருக்கிற மனுஷர்கள் இனி என்ன சம்பவிக்குமோ என்று சொல்லி என்ன பண்றாங்க, கலங்கி பயந்து திகைத்து இருக்கிறாங்க. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு எல்லாம் புரிந்து கொள்ளுங்க, இந்த சூழ்நிலையெல்லாம் ஆண்டு தான் அனுமதிக்கிறார், நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இந்த சூழ்நிலை குறித்து நம்ம தேவனுக்கு நம்ம தெரியப்படுத்தும். அதாவது நம்முடைய வாழ்க்கை நம்ம சந்திக்கிற அனுதின பிரச்சனைகள், போராட்டங்களை நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ண தெரியுங்களா, நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். முதலாவது என்ன செய்வார்னா, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நம்ம இருந்தன தருவாரு. அது மாத்திரமல்ல, நம்முடைய சிந்தைகளை கிறிஸ்துவுக்குள்ளாய் காத்துக்கூடாது. ஏன்னா மேற்க பார்க்க கிறிஸ்துவின் சிந்தை, ஒரே சிந்தை நமக்கு இருக்கணும். இந்த சிந்தை காக்கப்படணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம தேவனுக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்தும் பொழுது ஒண்ணு நடக்கும். ஒண்ணு, ஆண்டு என்ன பண்றாரு, சமாதானத்தை கொடுக்கிறார். 2வது, நம்முடைய சிந்தையும் இருதயங்களும் கிறிஸ்துவுக்குள்ளாய் எந்த கலக்கமோ பயமோ அவிசுவாசமோ வராதபடி நம்ம காத்துக் கொடுக்குறாரு. இன்னைக்கு இப்ப ஜனங்க பயந்து கலங்கி தவிச்சு சமாதானம் இல்லாதனாலதான் பலவிதமான மரணத்துக்குள்ள கடந்து போறாங்க, தற்கொலைக்குள்ள கடந்து போறாங்க, அவங்க நிம்மதியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நமக்கு சொல்றது, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா மறுபடியும் சொல்லுகிறேன், உங்க சாந்தவன் எல்லா மனுஷருக்கும் தெரிஞ்சிருக்கட்டும். நீங்க என்ன பண்ணுங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நாலு தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க, சூழ்நிலை குறித்து கவலைப்படாதீங்க, தேவையை குறித்து கவலைப்படாதீங்க, பிரச்சனை குறித்து கவலைப்படாதீங்க. எல்லாவற்றும் ஜெபத்தோடு கூட என்ன பண்ணுங்க, சோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் வேண்டுதான் என்ன பண்ணுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. சின்சியரா உட்கார்ந்து உங்க காரியங்களாம் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது உடனே ஆண்டு பண்ணுவாரு, ஒரு தெய்வீக சமாதானத்தை உங்களுக்குள்ள இருதய சிந்தையில கிறிஸ்துவுக்குள்ள அவர் கொடுத்து காத்துக் கொள்கிறார். கண்களை முடி ஜெபம் பண்ணுவோமா? கண்களை முடி நம்ம செபிப்போம். இன்றைக்கு உபாசபா இருக்குது. இன்று காலை 11 மணிக்கு 10 மணிக்கு உபாசபா இருக்குது. உங்க வீடுகள் என்ன பண்ணுங்க, உபாசித்து ஜெபிங்க. வெள்ளிக்கிழமை உபாசபத்தை விட்டுறாதீங்க. ஒரு வேளையாவது உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை முடி ஜெபிப்போம். சொல்லத்தக்கப்போனே இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற நல்ல ஆண்டவரே வார்த்தைகளுக்காக சோதரிக்கிறோம்.
ஆண்டவரே நாங்கள் முதலாவது கர்த்தருக்கு வைத்திருக்கக்கூடிய எங்களை மாற்ற ஜெபிக்கிறோம். ஆண்டவர் வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு தரும்படியாக மிகுந்த கனிகளை கொடுத்து பிதாவுக்கு பிரியமானவர்களாய் ஆண்டவரே பிதா மகிமைப்படும்படியாக உமக்கு சிஷ்யராக இருக்கும்படியாக ஆண்டவரே நேற்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே நாங்கள் பெரிய வாஞ்சியமான சகோதரராக சந்தோஷம் திருடமானவர்களாக பிரியமானவர்களாக ஆண்டவரே 3 வார்த்தைகள் அந்த பவுல் இந்த பெரிய பேருக்கு நிருபத்துல சொல்லி அவர்கள் வாழ்க்கையை பார்க்கிற ஆண்டவரே அது போன்று ஆண்டவரே எங்களுடைய சுபாவங்கள் கனிகளுடையதாய் ஆண்டவரே நிலைத்திருக்கக்கூடியதை மாறுபட ஜெபிக்கிறோம். வார்த்தை நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. வேறொன்றி கனி கொடுக்க உதவி செய்யுங்க. ஜென்ம சுபாவங்களோ ஆண்டவரே அப்பா கனியற்ற வாழ்க்கை எங்களுக்கு காணப்படாதபடிக்கு ஆண்டவரே அத்திமரத்தை பார்த்து சபித்தது போல எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே அப்பா நாங்கள் உமக்கு வேதனை உண்டு பண்ணாதபடிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்கள் கனி கொடுக்கக்கூடிய குருவை நிலங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இப்போ எங்க வாழ்க்கையில கனிகள் உண்டாயிருக்கிற ஜெபிக்கிறோம். நிலைத்திருந்து கனி கொடுத்து நமக்கு சீஷரா இப்பதான் மயப்படுத்தக்கூடிய குருவை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரே சிந்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவர். எங்களுக்குள்ள வேறு சிந்தை வேண்டாம் ஆண்டவரே. பொறாமையும் சிந்தை பெருமையும் சிந்தை எங்களுக்குள்ள வராதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் நிற்பது நிர்மூலமாக குருவை ஆண்டவரே இந்த கிருபையை சார்ந்து கொண்டு எப்பொழுது எங்களை நாங்கள் ஆண்டவரே அப்பா ஆராய்ந்து பார்க்க ஆண்டவரே நீர் ஆண்டவரே உண்மை எவ்வளவாய் தாழ்த்தினீர் ஆண்டவரே தேவனா இருந்து மனிதனாய் மாறி அடிமையின் ரூம் எடுத்து ஆண்டவரே அப்பா எல்லா காரியங்களுக்கும் தங்களுக்கு இப்போ கொடுத்து ஆண்டவரே எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கிற அப்படின்னாலே உங்களுடைய சிந்தை எங்களுக்குள்ள தாங்க. ஆவின் சிந்தை எங்களுக்குள்ள தாங்க. அன்று மாம்ச சிந்தை எங்களுக்குள்ள வராதபடிக்கு ஒரு காயினை போல ஆண்டவரே அப்பா ஒரு லூசிபருடைய ஆவி எங்களுக்குள்ள கிரீஸ் செய்யாதபடிக்கு அவைகளுக்கு எங்களை விலைக்கு ஆவிக்குரிய பெருமைகளோ பொறாமைகளும் காணப்படாதபடிக்கு அன்றே நாங்கள் யாரோடு எங்களை போயிட்டு பார்க்காதபடிக்கு எங்களை தாழ்த்தி உம்மோடு நாங்கள் உங்களை போயிட்டு பார்த்து அன்றுமே போல மாறுவதை எங்கள் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். அதே போல எங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்கிற நிச்சயத்தை விட வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதற்கு பவுல் சொல்லுகிறது போல ஆண்டவரே அப்பா பரிசுத்தவான்களோடு கூட அப்பா தேவ ஊழியர்களோடு கூட இணைந்து சுவிசேஷ ஊழியத்தில் நாங்கள் ஆண்டவரே எங்களை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ள பிரயாசப்பட ஆண்டவரே எங்களுக்கு கிருபை ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு மனிதன் ஆவி எங்களுக்கு தருவீராக. சுவிசேஷ ஊழியத்துக்கு பிரயாசப்படக்கூடிய கிருபை எங்களுக்கு தருவ ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எப்பொழுது நமக்கு சந்தோஷமா இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவர் உலகத்தின் சந்தோஷங்களோ ஆண்டவரே எங்களை திருப்திப்படுத்த முடியாத ஆண்டவரே பரிசுத்தவான்கள் உண்டாக சந்தோஷங்கள் நிலைத்திருக்க முடியாது. உமக்குள்ள சந்தோஷம் ஆண்டவரே அந்த சந்தோஷம் எந்த மனுஷன் எடுத்துப்பட முடியாது, சூழல் எடுத்துப்பட முடியாது ஆண்டவர். ஆக இந்த சூழ்நிலை நமக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய இந்த மேலான கிருபை எங்களுக்கு தரும்படியாக பரிசுத்தவான்கள் சந்தோஷத்தில் எங்களுக்குள்ள நிறைவான சந்தோஷத்தை ஜெபிக்கிறோம். சாந்த குணத்தை இடத்த கற்றுக்கொள்ள நம்முடைய பார்த்து வந்து அமர்ந்து அன்று நீ சாந்த மனத்தாழ்மை இருக்கிறீர் ஆண்டவர். ஆகவே எங்களுக்குள்ள இந்த கோபங்கள் எரிச்சல்கள் கசப்புகள் வைராக்கியங்கள் எங்களுக்குள்ள வெளிப்படாதபடிக்கு சாந்த குணத்தை எங்களுக்குள்ள தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக செவமா இருக்கிற ஆண்டவரே இந்த வருகை சேமா இருக்கிறது என்பதை எங்க போல கர்த்தாவை குறிப்பிடுறது போல இந்த வருகையை கர்த்த சமயத்தை உணர்ந்துகளாய் நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. இப்பொழுதும் அன்று நாங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் ஆண்டவர் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஆண்டவரே வேண்டுதல் ஜெபத்தினால் கர்த்தருக்கு தெரியப்படுத்தி அதால் உண்டாகிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவரே அப்பா எங்கள் சிந்தை இருதயத்தை விசேஷங்களை காத்துக்கொள்ளும் நான் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பிறாங்க. ஆண்டவரே இப்பொழுதும் கர்த்தாவே இந்த வாக்குத்த வசனங்களின்படி எல்லா புத்திக்கும் சமாதானத்தை எங்களுக்கு தருவதுக்காக நமக்கு நன்றி. சந்தோஷத்திற்காக நமக்கு நன்றி. ஆண்டவரே எங்கள் பேர் ஜெபத்தில் எழுதியிருப்பதுக்காக நமக்கு நன்றி. நமக்கு நினைத்திருக்க கிருபை தருவதுக்காக நமக்கு நன்றி. ஆண்டவரே ஒரே சிந்தை எங்களுக்கு தருவதுக்காக நமக்கு நன்றி. ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ள சாந்த குணத்திற்காக நமக்கு நன்றி. ஆண்டவரே அப்பா அந்த காலோட ஆண்டவர் கர்த்தாவே இந்த தியான வேளையில கர்த்தாவே அதிகார ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். நிச்சயமாக இருக்கிற உபவாச ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த உபவாச ஜெபத்துல ஆண்டவரே சபையார் எங்கள் வீடுகளில் இருந்து உபவாசம் ஜெபிக்க நாங்கள் ஆராய்ந்து பார்க்க இன்னும் வேத வசனத்தோடு கூட ஆண்டவரின் சத்தியத்தை கீழ்படி உதவி செய்கிறாங்க. எல்லாத்தையும் உலகம் எடுக்கிறோம். கலந்து கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பெரிய ஆசீர்வதிங்க. சமாதான சுகத்தை பாதுகாப்பை கட்டடுங்க. எங்களை தாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு முன்னாடி எல்லா நாளுக்கு தேவையான கிருபையை பெறத்தை சுகத்தை பாதுகாப்பு சமாதானத்தை ஆசீர்வாதத்தை சந்தோஷத்தை ஆண்டவரை நிறையவே திரும்ப ஜெபிக்கிறோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்களுடைய சின்ன கிறிஸ்துவ காத்துக்கிறோம். ஆசீர்வாதம் இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே.